முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமறைவானதை தொடர்ந்து அவரை பிடிப்பதற்காக தனிப்படை விரைந்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிபிசிஐடி தனிப்படை போலீசார் வட மாநிலங்களுக்கு சென்று எம்.ஆர். விஜயபாஸ்கரை கைது செய்ய தீவிரம் காட்டி வருகிறார்கள். 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் 12 நாட்களாக எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமறைவாக இருக்கிறார். இந்நிலையில் அவருடைய முன்ஜாமீன் மனுவும் நிராகரிக்கப்பட்ட நிலையில் தற்போது அவரை பிடிப்பதற்காக தனிப்படை போலீசார் விரைந்திருக்கிறார்கள். வழக்கில் தனது பெயரும் சேர்க்கப்படலாம் என்பதால் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார் எம்.ஆர். விஜயபாஸ்கர். முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் எம்.ஆர். விஜயபாஸ்கரை கைது செய்ய சிபிசிஐடி போலீசார் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமறைவாக உள்ள நிலையில் அவரை பிடிப்பதற்காக வட மாநிலங்களுக்கு விரைந்திருக்கிறது தனிப்படை போலீசார். சிபிசிஐடி தனிப்படை போலீசார் வட மாநிலங்களுக்கு சென்று எம்.ஆர். விஜயபாஸ்கரை தேடி வருகிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் கணபதி. விவரங்களை சொல்லலாம். கரூரில் போலி சான்றிதழ் கொடுத்து 100 கோடி மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை மோசடி செய்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தனது பெயரையும் சேர்க்கப்படலாம் என்ற காரணத்தால் 12 நாட்களுக்கு மேலாக தலைமறைவாக இருந்து வருகிறார். இந்த நிலையில் அவர் முன்ஜாமீன் கேட்டு கரூர் நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு விசாரணை நேற்று நடைபெற்றது. இவருடைய முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த வழக்கானது சிபிசிஐடியிடம் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக கடந்த 18ஆம் தேதி சிபிஐ டேக் ஓவர் பண்ணி இருக்கிறது. அந்த நிலையில் சிபிசிஐடி போலீசாருடைய அமைச்சருக்கு எதிராக அமைச்சரை பிடிப்பதற்காக அவர்களுடைய பிடி இருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது தலைமறைவாக இருந்து வரும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வட மாநிலம் மற்றும் மாற்று வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கலாம் என்ற ஒரு தகவலும் கூறப்பட்டு வந்த நிலையில் இப்போது சிபிசிஐடி போலீசார் அவரை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அவருக்கு எதிராக சாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டில் உள்ள ஆவணங்களை திரட்டும் பணியிலும் ஒரு படை போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று கரூரில் தள்ளுபடி செய்யப்பட்ட முன்ஜாமீன் மனுவுக்காக இப்ப மேல்முறையீட்டுக்காக ஒரு மதுரை நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம் என ஒரு தரப்பு கூறப்படுகிறது. தற்போது வரை இருந்து வந்த நிலையை மாறி இப்ப சிபிசிஐடி போலீசார் அமைச்சரை பிடிப்பதற்காக பல்வேறு இடங்களில் தேடும் பணியில் ஈடுபட்டு வருவதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி கணபதி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.